வெயிட் பண்ணுங்கள் மக்களே. நார்மல் வீடியோ மாதிரி இந்த வீடியோவும் தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமாகவே பயனுள்ள வீடியோவாக இருக்க போகுது. என்ன இந்த கீரையெல்லாம் போட்டு இவ்வளோ உரிச்சிட்ருக்கீன்னு நீங்கள்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை. இதை வந்து நீங்கள் குழம்புல சாம்பார்லாம் போட்டு தான் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இதை பொடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துருப்பீங்களா? இப்போ நான் சொல்கிற ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை, அது போக பருப்பு வகைகள், வெள்ளுளுந்து, இதையெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை பண்ணி, அதாவது ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் தனியாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கங்க. இதை தனியாக நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை நல்லா வந்து வடச்சட்டியில், அதாவது எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் வடச்சட்டியில் இது பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியான ஒரு இதுக்கு வரும் மக்களே. பார்த்திங்கன்னா கிறிஸ்பியான இதுக்கு வந்துருச்சு. கிறிஸ்பியாக வந்த உடனே இதையும் நீங்கள் தனியாக மிக்சியில் நல்லா வந்து பவுடர் கண்டிஷனில் அடித்து எடுத்துக்கணும். ஆனாலும் அது பிசுறாக இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சல்லடையில் போட்டு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா பவுடர் கண்டென்ட் வந்துடும். அப்போ அந்த அரைச்சி வச்ச மாவையும் இதையும் நீங்கள் நல்லா சேர்த்துக்கிட்டு நீங்கள் தோசை, ரைஸ் இதில் இடி சாப்பிட்டிங்கன்னா செம்ம சத்து மக்களே. இந்த பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் லெவலை அதிகப்படுத்தும். இந்த மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.